வெல்கம் டு பிகினர்ஸ் கோடிங் சேனல். இந்த சேனலில் நம்ம பிளேஸ்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இன் சி லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ரேஞ்ச் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஓகே, டேட்டா டைப்ஸ்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலுமே ஆல் த லாங்குவேஜஸ் ஹேண்டலிங் த டேட்டா. அப்போ பேசிக்காக என்னென்ன டேட்டாவை ஹேண்டில் பண்ணும் ஒவ்வொரு லாங்குவேஜும். வித்தவுட் டேட்டா டைப்ஸ் லாங்குவேஜ் நாட் சப்போர்ட்டட் எனி ஒர்க். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆல் லாங்குவேஜஸ். இப்போ நம்ம சியில் டேட்டா டைப்ஸை பார்க்க போகிறீங்க. அதுவும் பேசிக் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த டேட்டா டைப்ஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ன்றது ஸ்ட்ரக்சர், யூனியன், எனுமரேஷன், அப்புறம் டெரைவ் டேட்டா டைப்ஸ், அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், இதெல்லாம் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேசிக் டேட்டா டைப்ஸ், தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிம்பாங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் மெயினாக 2 பார்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று இன்டெக்ரல் டைப், தட் இஸ் இன்டிஜர் பேஸ்ட் ஃபார்மேட். இன்னொன்று ஃப்ளோட்டிங் டைப். ஃப்ளோட்டிங் டைப்னா ஆட்டோமேட்டிக்காக டெசிமல் பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக போகிறது. ஓகே, இந்த இன்டெக்ரல் டைப்பில் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று இன்டிஜர், இன்னொன்று கேரக்டர். அந்த இன்டிஜரில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஷார்ட் இன்டிஜர் இருக்குது, அப்புறம் சைன்டு நம்பர், அன்சைன்ட் நம்பர் அண்ட் லாங் இன்டிஜர் அப்படி இருக்குது. அந்த ஷார்ட் இன்டிஜருமே 70 ஷார்ட் இன்டிஜருமே எகெயின் கிளாஸிஃபைட் இன்ட்டு சைன்ட் அண்ட் அன்சைன்ட் நம்பர். லாங்குமே ஆட்டோமேட்டிக்காக சைன்ட் அண்டு அன்சைன்ட். அப்போ இன்டிஜரில் பார்த்தீங்கன்னா இன்டிஜர்லேயும் சைன்ட் அன்சைன்ட் இருக்குது, ஷார்ட் இன்டிஜர்லேயும் சைன்ட் அன்சைன்ட் இருக்குது, லாங் இன்டிஜர்லேயும் சைன்ட் அண்ட் அன்சைன்ட் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி கேரக்டர் டேட்டா டைப் பார்க்குறீங்க. கேரக்டர்லேயும் சைன்ட் இருக்குது, அன்சைன்ட் நம்பர் இருக்குது. இல்லை என்னங்கிற பின்னாடி பார்ப்போம். ஓகே, சைன் என்ன, அன்சைன் என்ன அப்படிங்கிறது. அதுமாதிரி ஃப்ளோட்டிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஃப்ளோட்டு, அப்புறம் டபுள் ஒன்று இருக்குது, அப்புறம் லாங் டபுள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் தான் இப்போ நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பாருங்கள் முன்னாடி மெமரினா என்ன அப்படி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ நமக்கு கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு பிட்ஸ் அப்படின்னா தெரியும். பிட்னா எய்தர் 0 or 1. இப்போ கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணுற 2 நம்பர் 0, 1 தவிர வேறு எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. ஸோ பிட்ஸ் தான் மெயினான விஷயம். இப்போ பைட்னா என்ன? பைட்னா சீக்வன்ஸ் ஆஃப் 8 பிட்ஸ். 8 பிட்டை நீங்கள் கம்பைன் பண்ணி கொடுத்தா தட் இஸ் கால்ட் அஸ் த பைட். அப்போ பைட்னா என்ன? 8 பிட். அப்போ 2^8 என்ன? 2^8 256. அப்போ ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 255. அப்போ நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பிட்ஸுன்னு சொல்லியாச்சுன்னா ரேஞ்ச் கொடுத்தாட்டாங்கன்னா ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து n-1 வரைக்கும் போகும். மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறீங்க, ஒரு கேரக்டரை டைப் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கேரக்டரை டைப் பண்ணுறீங்க, ஒரு ABCD டைப் பண்ணுறீங்க. ABCD எப்படி உள்ளே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இதோட ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ தான் உள்ள போய் ஸ்டோர் ஆகும். அதாவது ஈச் கேரக்டர் ரெப்ரசன்ட் பை த பைட், அது பைட் ஃபார்மேட்டில் ஆஸ்கி வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன், கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். அதோட கேபிட்டல் ஏயோட ஆஸ்கி வேல்யூ என்னென்னா 65 டெசிமலில் 65 டெசிமல். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அதோட கரஸ்பாண்டிங் பைனரி ஈக்குவலண்ட்டை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், 01000001. இதுதான் அதோட ஈக்குவலண்ட் 8 பிட்டில் பைனரி வேல்யூ. இதை நான் ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும் அப்படின்னா அந்த 8 பிட்டை 4 ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 ஸ்ப்ளிட் பண்ணால் 0100 இருக்குது. அப்போ 0100 ஈக்குவலண்ட் டு 4. 0001 இருக்கா, அது 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக 41H. ஓகே, இப்போ ஆஸ்கி வேல்யூ உள்ளே ஸ்டோர் ஆகும்போது 65 டெசிமலாக ஸ்டோர் ஆகலாம். பைனரியாக ஸ்டோர் ஆகிறது 01000001. இல்லைனா ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனாக பார்க்கணும்னா 41Hன்னு ஸ்டோர் ஆகும். நம்ம உள்ள டேட்டா ஸ்டோர் ஆகிறது ஆஸ்கி வேல்யூ ஃபார்மேட்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பைட்டை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 1 கிலோபைட்ஸ். 1 கிலோபைட்னா என்ன? 1 கிலோபைட்ஸ்னால் 1 கிலோனா சீக்வன்ஸ் ஆஃப் 10 பிட்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் 10 பிட்ஸ்னால் 2^10 என்னன்னு பாருங்கள், 1024. ஓகே, 2^8 256, 2^9 512, 2^10 1024. இப்போ ரேஞ்சுன்னு பார்த்தா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 2n-1 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 0லேருந்து 1023 வரைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1024 நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 1 MB அப்படிங்க, 1 மெகாபைட். 1 மெகாபைட்னா என்ன அப்படின்னா 1024 கிலோபைட்ஸ். அப்போ 1 கிலோபைட்டுனா 2^10. நெக்ஸ்ட் 1024 கிலோபைட்ஸ்னால் எத்தனை பிட்ஸ் இருக்கும்? 2^20. 1 ஜிகாபைட்ஸ்னா 1024 மெகாபைட்ஸ். அப்போ மீனிங் இது 2^30. 1 டெராபைட்ஸ்னால் மீனிங் 1024 ஜிகாபைட்ஸ். அப்போ 2^40. மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. தட் இஸ் பிட்ஸு, பைட்டு. 1 KB என்ன, 1 MB என்ன, 1 GB என்ன, 1 TB என்ன, அதோட பவர் என்ன? தட் இஸ் 2^10, 2^20, 2^30, 2^40 மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்
சைன்டு நம்பர்னா என்ன, அன்சைன்டு நம்பர்னா என்ன? ஓகே, சைன்டு நம்பர் அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் த பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர். இல்லை பாசிட்டிவ் வச்சுக்கலாம், நெகட்டிவ் வச்சுக்கலாம். அன்சைன்டு நம்பர்னா என்ன மீனிங்னா இட் ஹோல்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான். அதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணவே முடியாது, மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இன்னொரு விஷயம், செகண்ட் பாயிண்ட், இப்போ சைன்டு நம்பர் சொல்லியாச்சுன்னா நமக்கு கிவன் நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸாக இருக்கலாம். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிட் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சைன்டு நம்பருக்கு வந்து 1 பிட் ரிசர்வ்டு ஃபார் த சைன். அப்போ நீங்கள் எத்தனை பிட்டில் டேட்டா இருக்குன்னு பார்க்கணும். அந்த பிட்டில் வந்து ஒரு பிட்டை வந்து சைனுக்கு ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் பிட்ஸ் ஃபார் த வேல்யூ, தட் இஸ் மேக்னிடியூட். ரிமைனிங் உள்ள பிட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் டேட்டாவில் வந்து 8 பிட் டேட்டா இருக்குது, இல்லை ஒரு 4 பிட் டேட்டா இருக்குது. 4 பிட் டேட்டா இருந்துச்சுன்னா அதில் ஒரு பிட்டை வந்து சைனுக்கு வச்சுட்டா ரிமைனிங் 3 பிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணணும். இதே அன்சைன் நம்பர்னா என்னன்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ இதுக்கு வந்து நம்ம சைன் பிட் தேவையில்லை. நோ சைன் பிட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் அண்ட் ஆல் த பிட்ஸ் வந்து ரெப்ரசென்டட் ஃபார் த வேல்யூ. எல்லா பிட்ஸையுமே நீ வேல்யூக்கு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். 8 பிட் நம்பர் கொடுத்துருக்கோம். 8 பிட் நம்பர் இதில் வந்து நமக்கு 1 பிட் ரிசர்வ் ஃபார் த சைன் கொடுத்தாச்சு. அந்த 1 பிட் ரிசர்வ் ஃபார் த சைன்னா அது என்ன பிட் அப்படின்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸ். மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னா இருக்கிற பிட்டில் கடைசி லெஃப்டில் உள்ள கடைசி, லெஃப்ட் டு ரைட் எழுதுனீங்கன்னா லெஃப்ட்டில் உள்ள லாஸ்ட் பிட் தான் எம்எஸ்பி, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அந்த பிட்டு 0வாக இருந்தால் பாசிட்டிவ், அந்த பிட்டு 1ஆக இருந்தால் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதை மைண்டில் வச்சுக்குவேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கேன், 8 பிட் நம்பர் கொடுத்துருக்கேன். 8 பிட் நம்பர்லேருந்து ஒரு பிட் வந்து ரிசர்வ்டு ஃபார் சைன், ரிமைனிங் 7 பிட்ஸ் ஃபார் மேக்னிடியூட். ரிமைனிங் 7 பிட்ஸ் ஃபார் மேக்னிடியூட்னா 2 to the power of 7 என்னன்னு பாருங்கள். 2 to the power of 7 என்னென்னா 128. முடிஞ்சுதான். அப்போ ரேஞ்சு பார்க்க போகிறோம். ரேஞ்சு பார்க்கும்போது சிம்பிள் தான். என்ன பண்ணுறீங்கன்னா -2 to the power of 7 2 plus 2 to the power of 7 minus 1 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ மீனிங் என்ன, 2 to the power of 7 வந்து 128. அப்போ -128லேருந்து +127 இதான் ரேஞ்ச். ஓகே, அப்போ அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூலாம் பாருங்கள். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு 0 to 127 போட்டிருக்கேன் பாருங்கள். 0னா ஃபஸ்ட்டு எம்எஸ்பி பிட் எல்லாமே 0 இருக்கா, அதோட கரஸ்பாண்டிங் 0 கொடுத்தா எல்லா பிட்ஸுமே 0. 1 கொடுத்தா அந்த லாஸ்ட் பிட்டு மட்டும் 1. 0 கொடுத்து ஆல் த பிட்ஸ் ஆர் 1னா 127. இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பிட்டு ஃபுல்லாக 1 போட்டாச்சுன்னா கிவன் நம்பர் மைனஸ். ஓகே, நெகட்டிவ் நம்பர். அப்புறம் உள்ள மேக்னிடியூட் வேல்யூ -1 -2 அப் டு -127 வரைக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 8 பிட் நம்பரில் அன்சைன் நம்பர். அன்சைன் நம்பர்னா மீனிங் என்னது, நோ சைன் பிட். ஆல் த பிட்ஸ் ஆர் ரெப்ரசென்ட் ஃபார் த வேல்யூக்கு தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 8 பிட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2 to the power of 8 அப்படின்னு பார்த்தா 256. அப்போ ரேஞ்சுன்னு பார்த்தா மீனிங் என்னது 0 to 255. ஓகே, இப்போ நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக 0னா மீன்ஸ் இந்த ஆல் த பிட்ஸ் ஆர் 0னா 0, 1னா லாஸ்ட்டு இல்லை, தட் இஸ் லாஸ்ட் பிட் மட்டும் 1னா 1, எல்லா பிட்ஸுமே 1ஆனது 255. இப்போ மீனிங் சைன்டு நம்பர் அண்ட் அன்சைன் நம்பர் அதை டிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. சைன்டு நம்பர்னா 1 பிட் ரிசர்வ்டு ஃபார் த சைன் ரெப்ரசன்டேஷன். அன்சைன் நம்பர்னு இட் ஹோல்ஸ் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி. சைன்டு வந்து ஹோல்ஸ் பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பாருங்க, லிமிட்ஸ் ஆஃப் டேட்டா டைப். இப்போ நம்ம டேட்டா டைப்பை சொல்லியாச்சு. ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு சைஸ் என்ன. இப்போ நம்ம சி லாங்குவேஜை பற்றி பார்க்குறீங்க. சி லாங்குவேஜுங்கிறது ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஆர்கிடெக்சர் டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் ஒரு 32 பிட் ப்ராசஸர் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஒரு டேட்டா டைப் காமிக்கும், இன்னொரு 64 பிட் ப்ராசஸர் அங்கே ஒரு டேட்டா டைப் காமிக்கும். இந்த டேட்டா டைப் வந்து பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் படி இது சேஞ்ச் ஆகும், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி செக் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து என்னோட டேட்டா டைப் என்ன, எப்படி நான் செக் பண்ணுறதுனா இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், நான் இன்டிஜர் கொடுத்தாச்சு. இன்டிஜரில் வந்து சைன்டு ஷார்ட் இன்டிஜர் கொடுக்கலாம். சைன்டு ஷார்ட் இன்டிஜர் ரெண்டுமே சேம் தான். அதில் பைட்ஸ் பார்த்தா 2 பைட்ஸ் எடுக்கும். 2 பைட்ஸ் எடுத்தால் நான் சொன்ன மாதிரி 2 to the power of எனது 15 to 1 சைன்டு நம்பர்னா மீனிங் என்னது 1 பிட் வந்து ரிசர்வ் ஃபார் சைன் சொல்லியாச்சு. அப்போ 2 to the power of -15 to +2 to the power of -15 2 to the power of 15 -1 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ -30,768லேருந்து +30,767. அதுமாதிரி அன்சைன்டு ஷார்ட் இன்டிஜர் அப்படின்னா 2 பைட்ஸ். அப்போ அந்த 1 பிட் வந்து நீங்கள் சைனுக்கு தேவையில்லை. அப்போ 0லேருந்து 65,535. அதே நெக்ஸ்ட் சைன்டு இன்டிஜர் ஆர் இன்டிஜர் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் இன்ட்டுன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், சைன்ட் இன்ட்டு கொடுத்தா ரெண்டுமே சேம் தான். அதுவும் 2 பைட்ஸ் தான். அதுவும் ரேஞ்ச் அதே தான், -30,768லேருந்து +30,767. அதுவே அன்சைன்டு இன்டிஜர் கொடுக்குறீங்க, இது அதே சேம் வேல்யூ தான். சைன்ட் அன்சைனில் பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாங் இன்டிஜர். லாங் இன்டிஜர் ஆர் சைன்டு லாங் இன்டிஜர் ரெண்டுமே சேம் டேட்டா டைப் தான். நீங்கள் ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலுமே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா சைஸ் வந்து 4 பைட்ஸ். -2 power 31லேருந்து +2 power 31 -1.
unsigned long integer meaning என்னது only positive value தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 to 2 power 32 minus 1 போட்டுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் வேரியபிள். இன் சியில் வந்து கேரக்டர் சைஸ் வந்து 1 bytes எடுத்துக்கணும். கேரக்டர் ஆர் சைன்டு கேரக்டர் போத் ஆர் சேம். அப்போ நம்ம இங்கே சைன் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா -4 சைன் எடுத்துருவோம், ரிமைனிங் 7 bit தான். இப்போ -128 +127. அன்சைன்டு கேரக்டர் போட்டிங்கன்னா 1 byte தான், 0 வந்து 255, 1 byte அலோகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட். ஃப்ளோட்டுக்கு வந்து 4 bytes மெமரி. ரேஞ்ச் பார்த்துக்கோங்க 1.17 e⁻−38 3.4 e⁻+38. இங்கே ஈங்கிற மீனிங் என்னன்னா 10⁻−38. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டபுள்னா 8 bytes. 8 byteனா 8 × 8 64 bits யூஸ் பண்ணுறாங்க. ரேஞ்ச் வந்து 2.22 e⁻−308 1.79 e⁻308 ப்ளஸில். ஓகே, நெக்ஸ்ட் லாங் டபுள்னா 10 bytes. அப்போ 10 × 8 வந்து 80 bits வந்து அலோகேட் பண்ணுறாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ரேஞ்ச் வந்து 1.1 e⁻4932 ஆரம்பிச்சு 1.18 × 10⁻4932. ஸோ இது வரைக்கும் இந்த டேட்டா டைப்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கரஸ்பாண்டிங் டெமான்ஸ்ட்ரேஷன். லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது சி லாங்குவேஜில் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன ஓப்பன் பண்ணணும்னா இது ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதை நம்ம டர்போ சியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டர்போ சியில் இப்போ டேட்டா டைப் எப்படி செக் பண்ணுறது. நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் வந்து ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்குன்னா ஹேஸ் இன்க்ளூட் stdio.h ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. stdio.hனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்னா ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு 2 கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேன் ஆஃப் printfனு யூஸ் பண்ணுவோம். அப்போ அதோட ஹெடர் ஃபைல் தான் stdio.h அப்படிங்கிறது. லிமிட்ஸ்.hனா இப்போ நம்ம டேட்டா டைப்பில் ஒவ்வொரு டேட்டா டைப்பில் லிமிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கானது லிமிட்ஸ்.h வச்சுருக்கோம். float.hனா ஃப்ளோட் வேரியபிளில் லிமிட் பார்க்கறதுக்கு float.h கொடுத்துக்கோங்க. சி ப்ரோக்ராமிங் எல்லாமே வாய்ட் மெயினில் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் எல்லா டேட்டா டைப்புக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int a, ஷார்ட் int ssa, அன்சைன்டு இன்டிஜர் b, லாங் இன்டிஜர் LAன்னு கொடுத்துருக்கேன். அன்சைன்டு லாங் இன்டிஜர் LB, கேரக்டர் சின்னு கொடுத்துருக்கேன். ஃப்ளோட் F கொடுத்துருக்கேன். டபுள் D கொடுத்துருக்கேன். லாங் டபுள் D1. ஸோ இருக்கிற எல்லா டேட்டா டைப்பையும் மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுத்துருக்கேன், கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். கிளியர் ஸ்க்ரீன்னா என்ன பண்ணுன்னா இட் கிளியர் த மானிட்டர் ஸ்க்ரீன். நீங்கள் ரன் பண்ணும்போது மானிட்டர் ஸ்க்ரீனில் ப்ரீவியஸ் அவுட்புட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். என்ன கமெண்ட் கொடுத்துருக்கேன், printf சைஸ் ஆஃப் இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். சைஸ் ஆஃப் இன்டிஜர். இப்போ இங்கே வந்து சைஸ் ஆஃப் இன்டிஜர் வேணும் அப்படின்னா இந்த % கொடுத்தோம்னா இது வந்து டெசிமல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் டெசிமல் வேல்யூ. இது வந்து அது சொல்லுவாங்க ஃபார்மேட் ஸ்பெசிஃபை இருப்பாங்க. இந்த % கொடுத்தா தட் இஸ் அது கரஸ்பாண்டிங்காக அந்த சைடில் என்ன பண்ணுறீங்க, கரஸ்பாண்டிங் வேரியபிள் நேம் வந்து ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. ஓகே, இப்போ நான் % கொடுத்தாச்சு. சைஸ் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். இங்கே ஏங்கிறது எனக்கு இன்டிஜர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ ஏங்கிற இன்டிஜர் டேட்டா டைப்னா அதோட சைஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டேட்டா டைப்பில் வந்து ஏவோட சைஸ் வந்து 2 bytes கொடுத்துருக்கோமா. இப்போ எனக்கு இங்கே அவுட்புட் என்ன வரும்னா 2 bytes வரும். அப்போ 2 byteல அதோட மினிமம் வேல்யூ, இன்டிஜரோட மினிமம் வேல்யூன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு % கொடுத்தாச்சு. இன்டிஜர் டேட்டா டைப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தட் இஸ் மினிமம் வேல்யூ வந்து -32,768 +30,767 சொல்லியிருக்கோம். தட் இஸ் 16 bits சொல்லியிருக்கோம். ஓகே, அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான வேரியபிள் பாருங்கள். int_min அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் த இன்டிஜர் வேரியபிள். int_max கொடுத்த மீனிங் என்னது, ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இன்டிஜர் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் இன்டிஜர் போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லி ஷார்ட் இன்டிஜர் நமக்கு என்ன சேம் தான். இன்டிஜருக்கு 2 bytesனா ஷார்ட் இன்டிஜருக்கு நான் கண்டிப்பானது 2 byte தான். இங்கேயும் பாருங்கள் சைஸ் ஆஃப் SAன்னு கொடுத்துருக்கேன். சைஸ் ஆஃப் த ஷார்ட் இன்டிஜர் SA. அப்போ ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 bytes வரும். ஷார்ட் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ SHRTன்னு போடுங்க. SHRTனா ஷார்ட் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ, ஷார்ட் இன்டிஜரோட மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் அன்சைன்ட் ஷார்ட் இன்டிஜரோட மேக்ஸிமம் வேல்யூ. அன்சைன்ட் ஷார்ட் இன்டிஜர்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு U கொடுத்தா போதும். அதோட கரஸ்பாண்டிங் சிம்பிள் வந்து HU கொடுத்துருங்க. கரஸ்பாண்டிங் சிம்பிள் அன்சைன்ட் ஷார்ட் இன்டிஜர்னா HU. ஓகே, HUனா ரெப்ரசன்ஸ் அன்சைன்ட் ஷார்ட் இன்டிஜர். ஓகே, U ஷார்ட் மேக்ஸ் கொடுக்கணும். அப்போ ஏன் அன்சைன்ட் ஷார்ட் இன்டிஜர் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்கலாம். பட் எல்லா அன்சைன்ட் இன்டிஜரும் மினிமம் வேல்யூ வந்து டிஃபால்ட்டு 0 தான். அதுக்கு எந்த வேரியபிளும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ஸ் கொடுத்து ஹையஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப்
unsigned integer. Size of unsigned integer automatically இது integer தான், same 2 byte தான். unsigned சொல்லிட்டோமா, unsigned கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், மினிமம் வேல்யூ வந்து டிஃபால்ட்டு 0. அப்போ சைஸ் ஆஃப் b கொடுத்துனா அங்கேயே 2 bytes தான் வரும். unsigned integer வேணும்னா uintன்னு போட்டுக்கோங்க. ஸோ இன்டிஜர்னா int min max, ஷார்ட்னா shrd min max, unsigned ஷார்ட்னா u ஷார்ட் போட்டுறீங்க, unsigned எடுத்துனா uint, அதோட கரஸ்பாண்டிங் சிம்பிள் என்ன போடணும்னா lu கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதோட மேக்ஸ் வேல்யூ வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் லாங் இன்டிஜர், நம்ம சைஸ் ஆஃப் லாங் இன்டிஜர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 4 bytes சொல்லியாச்சு. அப்போ இங்கே என்ன வரும், சைஸ் ஆஃப் LA கொடுத்ததுன்னா 4 பிரிண்ட் ஆகும். லாங் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ அண்டு மேக்ஸிமம் வேல்யூ அது இங்கே பிரிண்ட் ஆகுது. தட் இஸ் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா LD பர்சன்டேஜ் ஆஃப் LDன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் லாங் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ நெக்ஸ்ட் ஒன் சைஸ் ஆஃப் அன்சைன்டு லாங் இன்டிஜர். அன்சைன்ட் லாங் இன்டிஜர் ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்போ வந்து அன்சைன்ட் லாங் அப்படின்னா அந்த லாங்குக்கு முன்னாடி ஜஸ்ட் புட் த யூ சிம்பிள், யூ போட்டாச்சுன்னா அன்சைன்ட் லாங், மினிமம் வந்து டிஃபால்ட்டாக 0 தான், அதோட சைஸும் சேம் 4 bytes தான். இப்போ அன்சைன்ட் லாங் இன்டிஜர்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணும்போது பர்சன்டேஜ் ஆஃப் LU. ஓகே, அன்சைன்ட் லாங். ஓகே, லாங் போடும்போது LDன்னு கொடுத்தீங்க, அன்சைன்ட் லாங் பார்த்தீங்கன்னா LUன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வேரியபிள். கேரக்டர் வேரியபிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேரக்டர் வேரியபிள் வந்து சைஸ் வந்து 1 byte தான். இப்போ சைஸ் ஆஃப் C கொடுத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து 1 byte ரிட்டர்ன் பண்ணும். கேரக்டரோட மினிமம் வேல்யூ -128, மேக்ஸிமம் வேல்யூ வந்து +127, -128 +127 பிரிண்ட் பண்ணுறது கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மின், கேரக்டர் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ். நெக்ஸ்ட் அன்சைன்ட் கேரக்டர்னா அது அன்சைன்ட் கேரக்டர் மேலே சொல்லியிருக்கோம், மினிமம் வேல்யூ டிஃபால்ட்டு 0. அப்போ 0 255, அன்சைன்ட் கேரக்டர் ஆஃப் மேக்ஸ் கொடுத்த மீனிங் 255 பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் வேல்யூவில் வரும். ஃப்ளோட் வேல்யூ கொடுக்கும்போது சைஸ் ஆஃப் ஃப்ளோட் பார்க்கணும். ஃப்ளோட்டுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக 4 bytes மெமரி. 4 bytes மெமரினா என்ன பண்ணுறீங்க, பர்சன்டேஜ் D போட்டு சைஸ் ஆஃப் F கொடுக்கும்போது 4 bytes வந்துடும். ஃப்ளோட்டோட மின் வேல்யூ FLT மின், FLT மேக்ஸ். அப்போ ஃப்ளோட் கொடுக்கும்போது மினிமம் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ கட்டும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டேர்மில் வேணுங்காட்டி பர்சன்டேஜ் E போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் E போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டோட மினிமம் வேல்யூ, ஃப்ளோட்டோட மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் டபுள் வேல்யூ. டபுளுக்கு என்ன பண்ணுறீங்க, சைஸ் ஆஃப் டபுள். ஸோ பர்சன்டேஜ் D அதோட சைஸ் ஆஃப் டபுள் வந்து நம்ம டிஃபால்ட்டாக சொல்லியிருக்கோம் 8 bytes சொல்லியிருக்கோம், அந்த 8 byte பிரிண்ட் ஆகும், 8ன்னு பிரிண்ட் ஆகும். டபுள் ஆஃப் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ, பர்சன்டேஜ் E கொடுத்து டபுள் DBL அண்டர்ஸ்கோர் மினிமம், DBL அண்டர்ஸ்கோர் மேக்ஸிமம் போடுங்க, அதோட சைஸ் நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லாங் டபுள் பார்க்குறீங்க. லாங் டபுள்னா சைஸ் ஆஃப் D, வேரியபிள் நேம் D1 கொடுத்துருக்கேன், சைஸ் ஆஃப் D1. ஓகே, அது நான் பர்சன்டேஜ் D கொடுத்தா ரிட்டர்ன்ஸ் வேல்யூ வந்து 10 bytes பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் லாங் டபுளோட மினிமம் வேல்யூ, லாங் டபுளோட மேக்ஸிமம் வேல்யூ. அதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், LGன்னு யூஸ் பண்ணுங்கள். லாங் டபுள் அதோட மினிமம் வேல்யூ, அதோட மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கெட் CH கொடுக்குறீங்க, கெட் CHனா கெட் கேரக்டர் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபைல் ரன் பண்ண போகிறோம், Alt R கொடுத்துட்டு நீங்கள் ரன் கொடுங்க. ஸோ ஃபைல் ரன் ஆகுது. ஃபஸ்ட் அவுட்புட் பாருங்கள், சைஸ் ஆஃப் ஷார்ட் இன்டிஜர் 2 bytes, மினிமம் வேல்யூ வந்து -38,768லேருந்து +30,767 வரைக்கும் இருக்குது. அன்சைன்டு இன்டிஜரில் ஷார்ட் இன்டிஜரில் மேக்ஸிமம் வேல்யூ 65,535. சைஸ் ஆஃப் அன்சைன்டு இன்டிஜர் அதுவும் சேம் 2 bytes தான். அன்சைன்டு இன்டிஜர் மேக்ஸிமம் வேல்யூ 65,535. சைஸ் ஆஃப் லாங் இன்டிஜர் 4. லாங் இன்டிஜரோட மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ணியாச்சு. சைஸ் ஆஃப் அன்சைன்ட் லாங் இன்டிஜரும் ஆட்டோமேட்டிக்கானது சேம் 4. அன்சைன்ட் லாங் இன்டிஜரில் மேக்ஸிமம் வேல்யூ வந்து அதையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. தட் இஸ் 2 to the power of 31 - 1 அது பிரிண்ட் ஆகும். சைஸ் ஆஃப் கேரக்டர் வந்து 1. கேரக்டரோட மினிமம் வேல்யூ 128, மேக்ஸிமம் வேல்யூ +127. அன்சைன்டு கேரக்டர்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 255 இருக்கும். சைஸ் ஆஃப் ஃப்ளோட்னா 4 byte. ஃப்ளோட்டோட மினிமம் வேல்யூ பாருங்கள் 1.17 × e to the power of -38. மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் 3.4 × e to the power of 10 to the power of 38. சைஸ் ஆஃப் டபுள் பாருங்கள் 8. மினிமம் வேல்யூ வந்து 2.22லேருந்து 10 to the power of -308 பார்த்துக்கோங்க. டபுளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.79 × 10 to the power of +308. சைஸ் ஆஃப் லாங் டபுள் பாருங்கள் 10 bytes மெமரி, மினிமம் வேல்யூ வந்து 1 × 10 to the power of 4,932 -4,932. லாங் டபுளோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1.18 × 10 to the power of 4,932. இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதில் நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ், பேசிக் டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து எப்படி அதை ரன் பண்ணுறது, என்னென்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.